பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை இந்த பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே தேவன் பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்ற நிகழ்விலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். தேவன் பாஷைகளை தாறுமாறாக்கின இந்த நிகழ்வில் இரண்டு காரியங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, தேவன் எப்படி பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்றும், இரண்டாவது, ஏன் இப்படி செய்தார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, தேவன் பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்று படிக்கிற பொழுது அதிலே 11ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை கூட நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், அதற்கு முன்பதாக ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் இருந்தது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்று சொல்லுகிற இந்த நிகழ்விலே 3 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அதில் முதலாவது, அங்கே குறிப்பாக எழுதியிருக்கிற பாஷை. இதை பற்றி நமக்கு தெரியும். அதற்கு முன்னதாக ஒரே பாஷை இருந்தது, ஆனால் தேவன் பல பாஷைகளை கொடுக்கிறார். ஆனால் இரண்டாவது, பேச்சு என்கிற வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பேச்சையும் தாறுமாறாக்குகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே தமிழர்கள் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் பேசுகிற தமிழ் வேறே விதமாக இருக்கும், மலேசியாவில் பேசுகிற தமிழ் கொஞ்சம் வேறே வித்தியாசமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்குள்ளேவே சென்னை தமிழ் வித்தியாசமாகவும் கோயம்புத்தூர் தமிழ் வித்தியாசமாகவும் இப்படி வித்தியாசமான பேச்சுக்கள் இருக்கிறது. ஆனால் பாஷை ஒன்றுதான். இப்பொழுது ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த பேச்சை வைத்து நாம் அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வது உண்டு. ஆகையால் இரண்டாவது, பாஷைகளை மாத்திரமல்ல, பேச்சையும் தேவன் தாறுமாறாக்குகிறார். மூன்றாவது, கலாச்சாரமும் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், கலாச்சாரத்துக்கு மிக முக்கியமான பங்கு பாஷைக்கு தான் இருக்கிறது. ஒவ்வொரு பாஷைக்காரர்களுக்கும் வெவ்வேறு அடையாளங்களும் வெவ்வேறு பண்டிகைகளும் வெவ்வேறு கலாச்சாரங்களும் இருக்கிறது. இதற்கு உதாரணமாக, தமிழர்கள் அவர்களுடைய புத்தாண்டை வேறு விதமாக வேறு நாட்களிலே கொண்டாடுகிறார்கள். தெலுங்கர்கள் அவர்களுடைய புத்தாண்டை வேறு நாளிலே வேறு விதமாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு பாஷைக்காரரும் ஒவ்வொரு அடையாளம் உடையவர்களாக, ஒவ்வொரு பாஷைக்காரரும் வெவ்வேறு விதமாக அவர்கள் கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். கலாச்சாரத்தின் அடிப்படை தன்மையே பாஷையாக இருக்கிறது. அந்த பாஷையை வைத்துதான் கலாச்சாரமே உருவாக்கப்படுகிறது. இரண்டாவது, தேவன் எதற்காக பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்று சொன்னால், அதிலே 2 காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, தேவன் ஒற்றுமையா இருக்கிறவர்களுக்கு விரோதி அல்ல. ஆனால் ஒற்றுமையா இருந்து என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே இந்த பாபேல் கோபுர தண்டையில் இருக்கிற மக்களுடைய எண்ணங்களை தான் தேவன் தவறு என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர்கள் ஒன்றாயிருந்து என்ன செய்ய போகிறார்களாம், நமக்கு பேருண்டாக நாம் இதை செய்வோம் என்று நினைத்தார்கள் அல்லவா? அந்த எண்ணத்தை தான் தேவன் எதிர்க்கிறவராக வெறுக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் தான் இப்படி அவர்களை சிதறடிக்கிறார். இரண்டாவது மிக மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நோவாவுக்கு தேவன் கொடுக்கிற கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறதான கட்டளையை நோவாவுக்கு தேவன் கொடுக்கிறார். இப்போ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். ஆனால் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதே 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, பின்னும் அவர்கள் நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தின் அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்க மிக முக்கியமான காரியம், தேவனுடைய எண்ணத்திற்கு இவர்கள் விரோதமாக யோசிக்கிறார்கள். என்ன, தேவன் பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரே இடத்தில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய எண்ணத்திற்கு விரோதமாய் இவர்கள் நினைக்கிறார்கள். இதைதான் தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக தேவனே சொல்லுகிற வார்த்தையை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே
நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். இங்கே தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். தேவன் இங்கே பாஷைகளை எதற்காக தாறுமாறாக்குகிறார் என்று சொன்னால், அவர்களை பூமி மீதெங்கும் சிதறி போகும் பண்ணும்படி, அவர்கள் ஒரே இடத்தில் இருந்து விடாதபடி தேவன் இப்படி செய்கிறதான் இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், முதலாவது தேவனுக்கு பேருண்டாகாதபடி நமக்கு பேருண்டாக்கி கொள்வது மிக தவறென்று தேவன் எண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், விசேஷமாய் ஊழியர்கள் ஒருவேளை இந்த காணொளியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, தேவனுக்கு சேர வேண்டிய கனத்தை நாம் எடுத்துக்கொள்வது, நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவது மிக மிக தவறென்று இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக, தேவனுடைய திட்டத்திற்கு எதிர்மறையாக செயல்படுவது தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிற காரியமாக இருக்கிறது. அங்கேதான் தேவன் தாறுமாறாக்குகிற விஷயத்தையும் நாம் கவனிக்கலாம். ஆகையால் பிரியமானவர்களே, தேவனுக்கு உண்டான மகிமையும் கனத்தையும் அவருக்கே செலுத்துவோம். அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.